ஜோதிட தகவலில் பலவிதமான தகவல்களை உங்களிடம் கூறி வரக்கூடிய நான் திருமண விஷயங்களை பற்றி உங்களிடம் பேசி வருகிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா திருமணம் என்பது ஒரு மிக மிக ஒரு முக்கியமான விஷயமாகும். அந்த திருமணம் என்பது காலகாலத்தில் நடைபெற்று நல்லது ஒரு வாழ்க்கை ஏற்பட்டால் தான் நல்லது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருமண வாழ்க்கை என்பதே ஒரு ஒரு பிரச்சனைகள் தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில கிரக அமைப்புகள் சில சோதனைகள்லாம் வந்து திருமண வாழ்க்கையில் நிறைய சோதனைகளையும் சங்கடத்தையும் கொடுக்கும். பொதுவாக 7ஆம் பாவத்தை பற்றி உங்கள்கிட்ட தெளிவாக பேசினுறேன். பொதுவாக மக்கள் நினைக்கிறது என்னென்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டுன்னு நினைக்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு உண்டுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் என் கணக்குப்படி நான் என்ன சொல்லுவேன்னா, பிரச்சனைகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எப்பொழுது தீர்வு ஏற்படுன்னு பார்க்கலாமோ சரி, நம்ம நினைக்கணுமோ தீர்வு ஏற்பட்டுறாது. அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்து விட்டால், திருமண தோஷம் மட்டும் இல்லாமல் எந்தவித தோஷமும் இருந்து விட்டால், அந்த தோஷத்தை ஏற்படுத்தின கிரகங்களோட தசாபுத்தி நடைபெற்றால், நீங்கள் எவ்வளோதான் போராடினாலும் அந்த தசாபுத்தி போனால் தான் நல்லாயிருக்கும். அந்த தசாபுத்தி போகிறதுக்குள்ள, அந்த கெடுதியான காலங்கள் மறையிறதுக்குள்ள, அந்த கெடுதியான காலத்தை நம்மளால் யாராலையும் தள்ளி போட முடியாது. கெடுதியான காலம்னா கெடுதியான காலம்தான். கெடுதியான காலங்களில் சில சோதனைகளை சில கஷ்டங்களை சந்திக்கணும்னு இருந்துட்டான், சந்தித்து தான் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கெடுதியான காலம்னா 7.5 சனி நடக்குதுன்னா 7.5 சனி நடந்து தான் தீரும். 7.5 சனினா 7.5 வருஷமும் கெடுதி தான் இருக்கும். சில கிரக அமைப்புகள் குரு போன்ற அமைப்புகள், குரு சஞ்சாரம், தசாபுத்திகள் சில சாதகமான அமைப்பு இருந்தால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக 7.5 சனியே இல்லாமல் பண்ணிட முடியாது. அவங்க எவ்வளவு பெரிய வசதி படைத்தவராக இருந்தாலும், என்னதான் பரிகாரம் பண்ணால் கூட பரிகாரத்தோட பாதிப்புகள் சற்று குறையும் சரி, பாதிப்பே இல்லாமல் பண்ணிட முடியாது. சில பேர் நினச்சிக்கிறேன்னா பேரை மாற்றிட்டா, நியூமராலஜி படி பேரை மாற்றிட்டா ஒருத்தரோட லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் மறைஞ்சிடும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நமக்கு என்ன நடக்கணுன்றக்கா தான் நடக்கும். என்கிட்ட என்னோட நண்பர் ஒருத்தர் பேசும்போது கூட என்ன சொன்னாருன்னா, நான் அவர் குழந்தைக்கு நேரம் சரியில்லை, கிரக அமைப்புகள் சரியில்லை, இந்த கிரக அமைப்புகளுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். அந்த குழந்தைக்கு சந்திரனோட புத்தி நடக்குது, சந்திரன் நீச்சம் பெற்ற சந்திரனோட புத்தி நடக்குது. நீச்சம் பெற்ற சந்திர புத்தி நடக்கிறதுனால சந்திரன் கேதுவோட சேர்க்கை பெற்று சந்திரனோட புத்தி நடக்கிறதுனால, இந்த சந்திரனோட கேது சேர்க்கை பெற்றிருக்கனால கிரகண தோஷமாகும். இந்த சந்திர புத்தி முடிய வரைக்கும் கொஞ்சம் கம்முன்னு இருங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு அவர் என்ன சொல்கிறேன்னா, நான் 6 மாதம் இருக்குது சார்ன்றேன். அந்த குழந்தை கொஞ்சம் மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள், விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், தெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கன்னு சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நாட்களை தள்ளிட முடியுமா, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட முடியுமான்னு கேட்குறாரு. அந்த பீரியட் முடிஞ்சாதான் நல்லது நடக்கும். சரி, முடியறதுக்குள்ளே நீங்கள் என்ன தான் நினச்சாலும் ஒன்றும் மாற்ற முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அதனால் நமக்கு என்ன நடக்கும்னு விதியால் விதிக்கப்பட்ட விதிகளை மாற்றுவதற்கான சக்தி எந்த ஒரு நபருக்கும் இல்லை, எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இல்லை. விதிக்கப்பட்ட விதியானது எப்படிப்பட்டது என்பதனை பற்றியும் அறிவதற்கும், விதிக்கப்பட்ட விதியானது நமக்கு நல்லபடியாக இருக்கிறதா, எப்போ நமக்கு நல்ல காலங்கள் வரும் என்பதனை அறிவதற்கும் தான் உதவியாக இருக்கக்கூடிய கலையானது ஜோதிட கலையாகும். இவ்வளவு தெளிவாக இவ்வளவு விஷயமாக பொதுவான விஷயத்தை பற்றி உங்களிடம் எதுக்கு சொல்றேன்னா, ஒருத்தருடைய ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்து விட்டா, ஒரு பெண்ணின் ஜாதகத்திலோ ஆணின் ஜாதகத்திலோ தோஷங்கள் இருந்து விட்டால், அந்த தோஷங்களை யார் நினைச்சாலும் அந்த தோஷத்தை ஒன்றும் பண்ண முடியாது. என்கிட்ட லட்ச லட்சமாக பணம் இருக்குது, லட்ச லட்சமாக கோடி கோடியாக பணம் இருக்குது, வசதி வாய்ப்புகள் இருக்குது, நான் பாரம்பரியமான குடும்பம், நாங்கள் வேறு ஜாதி நபருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம், வேறு ஜாதி பெண்ணை கல்யாணம் பண்ண மாட்டோம், நம்ம என்னதான் பேசினா கூட ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் ஆணின் ஜாதகத்தில் அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருந்து விட்டால் அந்த மாதிரி ஒரு பெண்ணு தான் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிடும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதுபோல ஒரு பெண்ணின் ஜாதகத்திலோ ஆணின் ஜாதகத்திலோ கலத்தர தோஷம் உண்டாகி மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்பட வேண்டும் என இருந்து விட்டால், அந்த பிரச்சனைகளை யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு ஆணின் ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் 2 கிரகம் இருக்குன்னா, சனி ராகு போன்ற 2 கிரகங்கள் இருக்குன்னா, சனி செவ்வாய் போன்ற 2 கிரகங்கள் இருக்குன்னா,
2 தாரங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு என்று கொண்ட ஜாதகம் என்று இருந்துவிட்டால் அதனை யாராலும் மாற்ற முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது. அந்த தசாபுத்தி வருகின்ற சமயங்களில் அந்த பிரச்சனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உண்டாகிவிடும். சரி, சில ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை, அதாவது மன வாழ்க்கையே இழக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது. மன வாழ்க்கையே இழக்கக்கூடிய சூழ்நிலை யாருக்கு ஏற்படுகிறது என பார்க்கின்ற பொழுது, ஒரு ஆணின் ஜாதகத்திலோ பெண்ணின் ஜாதகத்திலோ 7ஆம் வீட்டதிபதியானவர் பலகீனமாக இருந்து அந்த பலகீனமான கிரகங்களோட தசாபுத்தி நடைபெறுகின்ற சமயங்களில் கண்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகிறது. ஒரு ஆணின் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி பலகீனமாக இருந்தோ, 7ஆம் வீட்டுக்கு இருபுறமும் பாவகிரகங்கள் அமைய பெற்றோ, 7க்கு 8ஆம் பாவமான 2ஆம் வீட்டில் பாவகிரகங்கள் அமைய பெற்றோ, அந்த மாதிரி பாவகிரகங்களோட சூழ்ச்சியானது 7ஆம் வீட்டுக்கு இருந்து விட்டால் அந்த தசாபுத்தி நடைபெறுகின்ற சமயங்களில் அந்த ஜாதகரின் மனைவிக்கு ஆரோக்கிய ரீதியாக பாதிப்புகள், கண்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அவலநிலை உண்டாகிறது. அந்த கண்டங்கள் ஏற்படுவதற்கான அவலநிலை கண்டிப்பாக அந்த கிரக அமைப்புகள் உண்டாகிறது, கிரக அமைப்புகள் ஏற்படுத்துகிறது. அதுபோல ஒரு ஆணின் ஜாதகத்திலோ பெண்ணின் ஜாதகத்திலோ 7ஆம் வீட்டதிபதியுடன் பாவகிரகங்கள் சேர்க்கை பெற்று அந்த பாவகளுடைய திசாபுத்தி நடைபெற்றால், இன்னதான் அவங்க கணவன் மனைவி 2 பேரும் ஒற்றுமையா இருக்கணும்னு நினைச்சா கூட அந்த தசாபுத்தி காலத்துல அவங்களால ஒற்றுமையா இருக்க முடியாது. தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் மேலோங்கும். அதுபோல பாருங்க, ஒரு சில உதாரணங்கள் சொல்றேன். ஒரு ஆணின் ஜாதகத்திலோ பெண்ணின் ஜாதகத்திலோ தசாபுத்தின்னு பார்க்கின்ற போது கேதுவோட புத்தி நடைபெற்றால், கேதுவோட தசாபுத்தி நடைபெற்றால், கேதுவின் புத்தி எந்த ஒரு திசையில் நடைபெற்றாலும் கேது பகவான் ஞானக்காரகன் ஆவார். அந்த ஞானக்காரகனான கேதுவோட புக்தி நடைபெறுகின்ற சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள, அதாவது ஒரு ஒற்றுமையானது மிக குறைவாக இருக்கும். தேவையில்லாத கருத்து வேறுபாடுலாம் ஏற்படும். தாம்பத்திய வாழ்க்கையில கூட ஒற்றுமை குறைவு உண்டாகும். இந்த மாதிரி அமைப்புகள்லாம் அந்த கேது புத்தியில ஏற்படுகிறது. அதுபோல ஒரு பெண்ணின் ஜாதகத்திலோ ஆணின் ஜாதகத்திலோ 7ஆம் வீட்டையோ 7ஆம் அதிபதியோ சனி பார்க்கறான்னு வச்சுங்க. ஒரு ஆண் ஜாதகத்தில் 7ஆம் வீட்டை சனி பார்த்தா மனைவி மேல சந்தேகப்பட்டுனே இருப்பார். பெண் ஜாதகத்தில் 7ஆம் வீட்டை சனி பார்த்தா கணவன் மீது சந்தேகப்பட்டுனே இருப்பார். நிறைய கடல் போன்ற விஷயமாகும். ஜோதிடம் என்பது ஒரு கடல் போன்ற விஷயமாகும். நிறைய தொண்ட நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பேச பேச பேசிக்கொண்டே போகலாம். சில கருத்துக்கள், சில பயனுள்ள கருத்துக்கள், சில பயன் தரக்கூடிய ஒரு சில தகவல்களை உங்களிடம் கூறுகிறேன். மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். சில புதிய தகவலுடன் உங்களை சந்தித்து சில தகவல்களை உங்களிடம் வழங்குகிறேன். நன்றி, வணக்கம்.